பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே ரைட். இந்த நாளிலே உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இது 50வது செலிப்ரேஷன் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம் நான் சொல்ல போகிறேன். ஆல்மோஸ்ட் என்னை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடைப்பட்ட நாட்களில் நம்ம அதிகமாக இங்கே இல்லை. இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த சபையில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த சபைக்குள்ளே நான் உள்ளே வந்திருக்கிறேன், உள்ளே அப்பாவோடு கூட வந்து. ஸோ சின்ன பையனாக இருக்கும் பொழுதே இந்த சபையில் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னை நேசித்த குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. ரமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா சின்ன பையனாகவே லாஸ்ட் டைம் சொன்னபடி பாஸ்டர் பிள்ளை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த இடத்துல ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த இடத்துல அப்பாவோடு கூட ஒரு சின்ன பையனாக இந்த இடத்துல வந்தோம். அநேக நேரத்தில் பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய தாளந்துகளை பார்த்து, பாடுற தாளந்தை பார்த்து அதிக வாய்ப்புகளை கொடுத்து, அதுக்கான வாய்ப்புகள் ஸ்டேஜஸை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். நினைக்கும் போதெல்லாம் யோசிப்பது உண்டு. நான் வரும்போது கூட வைஃப்ட்ட சொல்லிட்டு வந்தேன், சின்ன பையனாக தான் இருப்போம் இல்லையா. அப்போது இந்த கன்வென்ஷன் டைம்லாம் இருக்கலாம், மீட்டிங்லாம் இருக்கலாம், பாடுறதுக்கு, வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல கத்த எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ என்னுடைய வளர்ந்த காலத்தில் இந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதை விட வேற ஒரு பாக்கியம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கல வேற எந்த சந்தோஷமும் வேற யாருக்கு இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய சந்தோஷமே என்னுடைய பிள்ளைகளுடைய சத்தியத்தில் என்ன செய்றாங்க, நடக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமா தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நான் போக விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல அநேகமாக அதிக பேருக்கு என்ன அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன பையனை போல திடீர்னு நினைச்ச ஃபாஸ்டிங்கா ஏதாவது வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறது. ஓகேவா. என்னை நேசித்து அநேக ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுற முடியாது. திடீர்னு பசிக்கும். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சாட்டர்டேலாம் சில டைம் ஃபாஸ்டிங் போட்டாங்கன்னா அன்னைக்கு வர்ஷிப் லீட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு டைம் இருந்துச்சுக்கோங்களேன், ஒரே பசியாக இருக்கும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது ஹெலனாக்கா இருக்கிறாங்க, மலரம்மா இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு வந்துச்சுன்னா அப்படியே பிள்ளைகளாக கூட்டு போய் ஏதாச்சும் கடையில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் இல்லையா. அப்படிங்கும்போது அக்கா மாதிரி தான் கூட்டு போய் கடையாக போய் என்ன செய்வாங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அப்படியே கூட்டு நடந்துட்டு போவாங்க. பசி எடுச்சுன்னா பக்கத்துலேயே மலரம்மா அம்மா இருப்பாங்க, அங்கே போய் சாப்பிட்டு வந்து வேற உட்கார்றது, இப்படி நிறையா. ஏன்னா ஒருத்தரை விட்டா எல்லாரும் சொல்லணும். சொல்ல போனோம்னா சபை முழுவதும் நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நேசித்த ஒரு நல்ல குடும்பம் இந்த கார்மெண்ட் இந்தியா குடும்பம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய பேஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷன் நிச்சயமாக கார்மெண்ட் இந்தியாவிலே அந்த ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஏற்கனவே சொன்னது போல பாஸ் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் பேரா இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பேச ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறோம். அப்படிதான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறோம். எல்லாம் பக்கத்தில் பார்த்து எல்லாம் கைப்பிடிங்க பார்க்கலாம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எதுல இருக்கிறோம்? செலிப்ரேஷன் மோட் இருக்கும். ஆல்ரெடி நேரத்தில் செலிப்ரேஷன் முடிச்சிருப்போம் இல்லையா. முடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இங்க பைபிள்லையும் என்ன செய்ய போறோம்னா, இந்த ஊழியத்துக்கானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, கத்த செலிப்ரேஷனை உருவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில ஒரு செலிப்ரேஷன், என் வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டம் வேணும்னா என் வாழ்க்கையில இருக்க திண்டாட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது என் வாழ்க்கையை கர்த்தர் செலிப்ரேஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் 2 பேர்ட்ட கை கொடு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் இந்த 50வது வருஷத்துல இருந்து கர்த்தர் நம்முடைய திண்டாட்டங்களை கர்த்தர் கொண்டாட்டமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. உங்க திண்டாட்டத்துல இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க. உங்க திண்டாட்டத்துல ஆண்டவர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில திண்டாட்டமா, நம்ம வாழ்க்கையில நெருக்கமா. பைபிள் சொல்லுது, அவர்கள் எந்த அளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் தேவ ஜனங்க பழுகி பெருகினார்கள். எந்த அளவுக்கு நம்ம திண்டாடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மை ஆண்டவர் கொண்டாட செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உங்க திண்டாட்டத்தின் அளவுதான், உங்க நெருக்கத்தின் அளவுதான் உங்களுடைய விசாலத்தின் அளவாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா.
இந்த 50 வருஷத்தை நம்ம தாண்டிட்டோம். 50 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பாஸ்டர் எங்களோடு பேசின உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்ச, ஆண்டவரே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் தெரிந்த முகங்களாச்சே. ஆண்டவரே இந்த நாளில நாம் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகா ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த செலிப்ரேஷனை போல, நம்முடைய சபையுடைய செலிப்ரேஷனை போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செலிப்ரேஷனை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முதல்ல ஒரு செலிப்ரேஷன் நீங்க உங்க வாழ்க்கையில் வேணும்னா முதல்ல அந்த செலிப்ரேஷனுக்காக நீங்க எதிர்பார்க்கணும். இல்ல, எதிர்பார்க்காம போதும் இப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே போகும். ஆனா ஆண்டவரை இது அல்ல என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய வல்லவர் அப்படிங்க நினைச்சீங்கன்னா, எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க. ஆமென். ஓகே, எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அப்படியே 2வது அதிகாரத்துக்கு நேரம் வந்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்த 2வது அதிகாரத்துல ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, ஒரு கொண்டாட்டம் இருக்கு இல்லையா? அந்த கொண்டாட்டத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரினாலும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், வசனத்தை கற்றுக்கொள்ள போறோம், நாம ஜெபிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருத்தர் சத்தமா நான் வாசிக்கலாம். யோவான் 2 அப்படியே 11 வாசிக்கலாம். இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சேர்ந்து வாசிக்க போகிறோம். 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்கலாம். திரும்ப வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கானா ஊரிலே, ஆண்டவர் அந்த கல்யாணத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி மகிமை வெளிப்படும்னா, எங்க திண்டாட்டம் இருக்கிறதோ, எந்த இடத்துல சலசலப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வரல, அதாவது திரளா இருக்கும் போது, எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு என்ன இல்ல, த்ரில் இல்ல, சரியா? ஆனா எதுவுமே இல்லாத இடத்துல அப்பா என்னால முடியல அப்படின்னு நினைக்கிற ஆண்டவரே வேற வழியே இல்லை, ஆண்டவரே நீ காப்பாத்து சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த திண்டாட்டத்துல கர்த்தர் கொண்டாட்டத்தை உருவாக்க வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. சோ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, தீர்க்கதரிசனமா உங்களோட நான் பேசுகிறேன். பிரதர் சிஸ்டர், இந்த நாள்ல ஒருவேளை உங்க வாழ்க்கையில வெறும் திண்டாட்டமா இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையே இடுக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க தான் சரியான நபர், நீங்க தான் சரியான உள்ளமா இருக்கிறீங்க. அங்கே தேவ மகிமை வெளிப்படுவதற்கு, தேவ மகிமை வெளிப்படுவதற்கு நீங்க சரியான நபராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பிரியாணி செய்யறவங்க பிரியாணி செய்யறதுல பெரிய விஷயமே இல்லை இல்ல, ஆனா பிரியாணியே செய்யாத ஒருத்தர் திடீர்னு போய் பிரியாணி கொண்டு வந்து பார்த்த உடனே, அட பிரியாணியா நீயா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் பிரியாணி செய்ய முடியாதவங்க செய்யறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற மகிமையே வேற. என்னைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ, இதுமே சாத்தியமே இல்லை நினைக்கிறீங்களோ, அந்த இடம் தான் ஆண்டவருடைய மகிமை காண்பிப்பதற்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற ஆண்டவரே வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா அப்படி கேட்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போகுதோ, என்னைக்கு அங்க புல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் தான் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஏற்ற இடமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இந்த மாலை நேரத்துல இந்த செலிப்ரேஷன்ல இருக்கிற நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க எப்படி சபையாக நாம் செலிப்ரேட் பண்றோமோ அதே போல சபையாக ஆலயமாக இருக்கிற நீங்களும் செலிப்ரேட் பண்றதுக்கு கர்த்தர் ஏற்ற சூழலை கர்த்தர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அவர் யாரை கொண்டாகிலும் எந்த இடத்திலாகிலும் அவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே யாரை கொண்டாகிலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் இந்த இடத்துல அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் கஷ்டம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். எல்லாம் என்ன பார்த்து சொல்லாங்க, எனக்கு ஏற்கனவே கஷ்டமா தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் கஷ்டம்.
ஆனா ஆண்டவருக்கு அது கஷ்டம் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நெருக்கம் வருதோ அந்த அளவிற்கு தேவ மகிமை வெளிப்படும்னா அப்போ உங்க வாழ்க்கையில் அவர் போதுமானவரா, நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறார். ஓகே, சோ இன்னைக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன கற்றுக்கொள்ள போறேன்னா, அந்த கானா ஊர்ல அந்த கல்யாணத்துல ஆண்டுடைய மகிமை வெளிப்படுத்துறது. ஏன்னா இந்த கானா ஊர் கல்யாணம் தான் அற்புதம் அப்படின்னு யோவான் சொல்லுகிறார் இல்லையா. நிறைய அற்புதம் நடந்தாலும் இந்த கானா ஊர் கல்யாணத்தில் நடந்ததான இந்த ஒரு அற்புதம் தான் அற்புதம். இன்னும் சொல்ல போனா அந்த அற்புதம் எல்லாருக்கும் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறத விட முதலாவது தன்னை நம்பி இருக்கிற, என்னை மட்டுமே நம்பி இருக்கிற சீஷர்கள் அதிகமாய் விசுவாசிக்கும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னும் சொல்ல போனா வெளியே 1000 பேருக்கு செய்ததை விட கர்த்தர் உங்களையும் என்னை கொண்டாட செய்வதற்காக உங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். முதல்ல நீ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு வெளியே உள்ள விசுவாசி பாப்பா உங்க சாமி வேற யாரும் இல்லை அப்படி சொல்லுவோம். ஆனா நமக்கு தான் என்ன வராது, வெளியிருந்து வந்த ஒரு ஆள் வந்தவன அப்படியே விசுவாசிப்பா அற்புதம் பெறுவோம் போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம வருஷ கணக்கான செஞ்சுட்டு இருப்போம். ஒரே இடத்துல உட்கார்ந்து பாய தேய்க்கிறது, இந்த சேர விட மாட்டோம் அதை விட மாட்டோம் அப்படின்னு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா எந்த ஒரு அற்புதம் நடக்கலன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னா ஏன்ட்ட கர்த்தர் ஏதோ எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்தை என்ன செய்ய போறோம், வேகமா அழகா நான் பார்க்க போறேன். ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். அந்த 4 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. கரெக்டா பாயிண்ட்ஸை கேட்பேன், கரெக்டா சொல்லிட்டீங்களா பாசிட்டிவ் கிஃப்ட் கொடுத்துருவார். பாஸ்டர் முடியவே முடியாதுட்டாங்க இல்லையா. ஓகே, இன்னைக்கு வேகமா பார்க்க போறேன். அழகா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதிகமா வேகமாக பிரசங்கம் பண்ண போறது இல்லை, நான் அதிகமா பேசவும் செய்வேன், அது வேற விஷயம். சரியா? சரி, அதனால வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமா நினைச்ச போறோம், நம்ம பார்க்க போறோம். ரைட், எல்லாரும் அந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். பசங்களும் பிள்ளைங்களும் என்ன செய்யணும், நான் கேட்பேன். சரியா? பசங்கள்ட்ட நான் கேட்க போறேன். அந்த 4 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இந்த எப்படி இந்த கானா ஊர்ல தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினார், என் வாழ்க்கையில என்ன செஞ்சா என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என் திண்டாட்டத்தை கொண்டாட்டமாய் மாற்றி அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு 4 காரியத்தை, இது ஒரு முழுமையானதல்ல, பட் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு தேவையான சத்தியங்களை நாம் நினைச்ச போறோம். புதிய ஏற்பாடு சத்தியங்களின் அடிப்படையில் நான் எடுக்க போறோம். முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முதல் காரியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய திண்டாட்டத்தை கத்த கொண்டாட்டமாய் மாற்றி தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னா செய்ய வேண்டிய முதல் காரியம். வாசிக்கலாமா? 2ஆவது அதிகாரம் அப்படியே 1, 2 வாசிக்கலாம், 3 வரைக்கும் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ஓகே, போதும். இப்போ 3ஆவது நாள் ஒரு யூத திருமணம் 3 நாட்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் என்ன செய்றார், கல்யாணத்துக்கு போறார். எப்ப சொல்றாங்க பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனாவது நாள் கல்யாணத்துக்கு போறாரு, 3ஆவது நாள், கடைசி நாளுடைய திருவிழாவுக்கு என்ன செய்கிறார், போகிறார், அந்த கல்யாணத்துக்கு போகிறார். இப்ப கல்யாணத்துக்கு போகும்போது அங்க என்ன நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான், நிகழ்வு தான். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துல திராட்சரசம் என்ன ஆச்சு, குறைவுபட ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்க, திராட்சரசம் குறைவுபட ஆரம்பித்தது. ஒரு யூதனுக்கு, ஒரு யூத கல்யாணத்துல திராட்சரசம் என்பது மிக முக்கியமான ஒரு இனது, ஒரு பானம். சோ என்னைக்கு யூதர்களுடைய வாழ்க்கையில ஒரு எப்படி சொல்றது, அந்த திராட்சரசம் குறைவுபடுதோ, அங்க இல்லாம போச்சுன்னா அதை விட கேவலமான ஒரு சூழ்நிலை அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு என்ன செய்யுது, வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவமானகரமான ஒரு நிலைதான். என்ன, ஏன்னா சரியான ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு திருமணம். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்க வாழ்க்கையில நம்ம மனிதர்களா இருந்தாலும் நிறைய காரியம் பேசலாம். நம்ம என்னதான் பயங்கர ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் நீங்களும் நானும் மனிதர்களா இருப்பதனால எல்லா இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க. என்னதான் நம்ம திட்டமிட்டு பண்ணாலும் எல்லாம் சரியா டைமுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல என்ன செய்யாது, 7 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பிளானா பண்ணுவோம், நல்லா பிளானா பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா என்ன செய்ய முடியாது, வர முடியல. இங்கேயும் அப்படிதான்.
அப்படியே என்ன நினைக்கிறோம்னா, அந்த பூமியில நாம் யாரும் என்ன இல்லைன்னா நிறைவானவர்கள் அல்ல, குறைவானவர்களை கர்த்தர் என்ன செய்ய நிறைத்தவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். சரி, இப்ப விஷயத்துக்கு நான் வரலாம். இங்க வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப பேசுங்க பார்க்கலாம், என்ன பேசுங்க. ஒரு கல்யாணத்துல சாப்பாடு குறைவாச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? கல்யாணம் நடத்துறவங்க, இல்ல நம்ம அந்த அதை பந்தி விசாரிக்கணும், அதை மேல்பார்வை பார்க்கிறவங்க, அந்த கல்யாண வீட்டுக்கார்ட்ட சொல்லணும். அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு வர்றேன். ஆனா இந்த மரியம்மா என்ன பண்றாங்கன்னா, நேரா குடுகுடுன்னு ஓடி யார்கிட்ட போறாங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்மளால என்ன நினைச்சிருப்போம்? ஏமா நானாம்மா கல்யாணம் நடத்துறேன், ஏமா உனக்கு எதுவும் இல்லையா? அம்மாட்ட பேச. ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. என்ன மரியம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? கல்யாணம் நடத்துறது நான் இல்ல அப்படி சொல்லும் போது, இருந்தாலும் மரியாதை என்ன செய்யறாங்கன்னா, மரியாதை என்ன பண்றாங்கன்னா, குறைவுபட தெரிஞ்ச உடனே எங்க போறாங்கன்னா, நேரம் ஓடிட்டு போய் என்ன, இயேசுவே என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்னாச்சு? இயேசுவே திராட்சரச குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அதை தொடர்ந்துள்ள வசனம் கொண்டு வர. முதல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கொண்டாட்டங்கள், தேவ மகிமையை வெளிப்படுத்தணும்னா, சின்ன சின்ன காரியங்களுக்கானாலும் தேவ பிள்ளைகள் முதல்ல என்ன சொன்னா, தேவனிடம் தெரிவிக்க பழக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்க, 2 பேர்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடம் என்ன செய்யுங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளாம் ஆவிக்குரிய வாழ்க்கை பெருசா வந்துட்டோம். ஆனா எதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம ஜெபம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னா, மாலை நேரத்துல போய் ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் உபவாசத்தோடு ஜெபம் பண்றது மட்டும் நினைக்கிறோம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறா இருக்க வேண்டும். ஆமென். வரல. அதாவது நீங்க முட்டி போதி ஆண்டவரே நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் தேவையில்ல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, ஆண்டவர் இதுல நீங்க அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவருக்கு சொன்னால் மட்டும் போதும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுடைய பரம பிதாவானவர் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறவர். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர். நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துட்டு அவருக்கு தான் தெரியும்ல, அவர்கிட்ட போய் நான் என்னதை ஜெபம் பண்ண. பைபிள் தெளிவா சொல்லுது, நல்லா கவனிங்க. நம்முடைய அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று என் அப்பாவுக்கு தெரியும். பக்கத்தை பார்த்தால அவருக்கு என்ன, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, போய் போய் திட்டிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. பக்கத்தை வச்சாலுங்க அப்பாவுக்கு என்ன தேவைன்னு என்ன செய்யும். சரி, தெரிஞ்சவர்கிட்ட நான் போய் சொல்லணுமா? ஆனா பைபிள் சொல்லுது, அவர் என்னதான் அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பல நேரத்தில் நீங்க முட்டி மோதி உட்கார்ந்து ஈவினிங்ல ஜாப் பண்றதை விட கண்டிப்பா ஜாப் பண்ணணும். ஆனா சில வேலைகளை பாருங்களேன், நீங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணீரோடு இருதயத்தோடு, ஆண்டவரே இதை செய்ய மாட்டீங்களா அப்படி சொன்ன அந்த சின்ன ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருப்பா. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தேவை ஆடம்பரமான ஜபம் அல்ல. ஆண்டவருக்கு தேவை ஏதோ நேரத்தை கடத்தணும் அப்படிங்கிற 2 மணி நேரம் ஜாப் பண்ண உட்கார்ந்துருப்போம். அப்படி அப்பா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும், அப்படி கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியும். அங்க பார்த்து வெறும் 10 நிமிஷம் தான் ஓடி இருக்கும். அடுத்த 1.25 மணி நேரம் ஓட்டணுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் எதை விரும்பார் தெரியுமா? உள்ளார்ந்த மனதோடு அப்பா கிட்ட பேசுற மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பாவுக்கு, தயவு சொல்லுங்க, அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் சொல்லணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய நேரத்துல இந்த ஜெபத்தை நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா, என்னோட வைஃப் நான் அடிக்க எல்லாரும் சொல்லுவேன். நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவேன்னா, நான் வசனம் பேசுவேன். என் வைஃப் ஜபான் இருப்பாங்க. சில நேரத்தில் தர்க்கமே வரும். ஜபம் பெருசா வாங்க, வசனம் முக்கியமா அப்படின்லாம் வரும். சில வேலைகள்ல எங்க வீட்டுல ஒரு பேனா வாங்கிட்டு வந்தாலும், இல்ல அப்படின்னா ஒரு தொடப்பு குச்சி வாங்கிட்டு வந்தாலும், வெளியே இருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு உள்ள வந்தாலும், ஆண்டவரே இந்த ஆண்டவரை வாங்க பலன் தந்தீங்களா, ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த பேனா வாங்கிட்டு வர உதவிச்சீங்களா, அதற்காக நன்றி. நான் சொல்லட்டுமா, தேவ பிள்ளைகள் சின்ன சின்ன காரியத்துல மனசார அப்பா கிட்ட நீங்க சொல்ல பழகணும். உங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படணும்னா அவரை நம்புகிறேன் அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தணும்.
ஜெபம் என்பது ஆண்டுடைய திட்டத்தை மாற்றுவதல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரை நான் உம்மை நம்புறேன்னு சொல்றதுக்கு அடையாளம் தான் ஜெபமே. அல்லேலூயா. இப்ப வெளியே போறீங்க, போயிட்டு எல்லாம் கழட்டிட்டு அப்படியே எல்லாம் போயிட்டு பஸ் வந்துச்சு கிளம்பி போயிட்டீங்க, என்ன அர்த்தம்? உங்க போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்வதற்கு ஒரு அப்பா இருக்கிறார், உங்களை கவனிக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் கவனிக்காமலே போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிமை என்ன செய்யாது. போகும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் வெளியே போறேன், காப்பாத்துங்க ஆண்டவரே. உள்ள வரீங்களா? ஆண்டவரே சொல்லுங்க. பசிக்குதா? ஆண்டவரே எனக்கு பசிக்கு, எப்படியா செய்யுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். பைபிள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். ஆனா தேவ பிள்ளைகள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இக்கட்டு வரும்போது கண்ணை மூடி மனசார அப்பா கிட்ட சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்க தெரியுமா? ஜெபங்கிறது ஆண்டவரை மாத்திரும். இல்ல இல்ல இல்ல, ஜெபங்கிறது ஆண்டவரே இந்த விஷயத்துக்கு உண்மை நான் நம்புறேன். ஜெபம் பண்ணாதான் நம்புறீங்கன்னு அர்த்தம். ஒன்னு ஜெபிக்கணும், இல்லன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இது ரெண்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு நேரா வரலாம். முதல் காரியம், நாம் தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்துல தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? ஏன்னா எல்லாத்தையும் அவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய நினைச்ச ஜெபத்தால் வேண்டுதலால் நினைச்சு அவருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லு. நம்ம வேலை என்னது சொல்லுங்க? ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஏன்டா மிச்ச வேலை யார் பார்த்துக்கிடுவார்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? அவர்கிட்ட தெரியப்படுத்துறோம், அவரை கட்டாயப்படுத்துறோம், அவரை கம்பல் பண்றோம், அவரை உயிரை விட்டு நினைச்சு ஐயோ வந்துட்டா அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். ஆனா பைபிள் அழகா சொல்லுகிறது, நீங்கள் தெரியப்படுத்துங்க, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். ஏன்னா பொல்லாதவளாக நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவர்களை பார்க்கலும் அதிக நன்மையானதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அப்பா தரது எப்பவுமே பெஸ்டா இருக்கும். ஆமென். சரி, குறைவுல ஒண்ணு நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். ரெண்டாவது ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மரியம்மா சொல்றாங்க, இயேசுவே நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே திராட்சை ரசம் என்னாச்சு? குறைவுபட்டதுன்னு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை திரும்ப அழகா வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேலை இன்னும் வரல. ரெண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். அவன் வரல, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய நேரத்துக்கு அவருடைய நேரத்துக்கு நீங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப பார்க்கிறேன், நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் the God of time, எல்லாத்தையும் ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்கிறவர். நம்ம பைபிள் அழகா வாசிக்கிறோம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததும் ஒன்றும் தடைபடாது. தேவரி அது காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடித்தார். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். தேவரி சொல்லுங்க, தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதன் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறவர். நம்ம அப்பாவுடைய குணமே என்னன்னா, உங்களுக்கு தேவையானத தேவையான காரியத்தை தேவையான நேரத்துல கத்த கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப விஷயத்துக்கு நான் வர்றேன். நீங்க ஒரு நாளும் தேவனுடைய நேரத்தை முன்னாடியே ஆண்டவர் தருவார். நிச்சயமா போராடிட்டீங்கன்னா, அடிக்க நான் சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு தேவையானது போராட்ட குணமுள்ள ஜெபம் அல்ல, உங்களுக்கு எனக்கு தேவையான தெரியுமா அப்படி சித்தத்தை அறிந்த ஜெபம், அவரை நம்புகிற ஜெபம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போராடி வாங்கிட்டீங்கன்னா தெரியும், அப்புறம் தான் தெரியும் இல்ல. எங்களுடைய நான் நார்மலா சொல்றது உண்டு, பல நேரத்தில் நீங்க பல ஜெபித்த காரியங்கள், போராடி ஜெபித்த காரியங்கள் கிடைக்காததுனால இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க. பாத்தீங்களா? ஆண்டவரே எனக்கு அவர்தான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, முடிஞ்சு இல்ல. ஆண்டவரே எனக்கு இந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவர், அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா
இன்னைக்கு நம்ம எங்க காணாம போயிருந்திருப்போம். எனக்கு ஆண்டவருக்கு தெரியும் என் மகளுக்கு எந்த கெப்பாசிட்டியோடு இருக்கிறாங்களோ, எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணோம்னா, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும்னா உங்க திண்டாட்டமான சூழ்நிலையில முதல்ல நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல. ஆமென். காத்திருக்கிறவங்க நிச்சயமாக கழுகுகளைப் போல எழும்புவார்கள். நீங்க தேவ சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா, தேவ சமூகத்துல பொறுமையோடு ஆண்டவரை நீ செய்வீங்க. ஆண்டவரை நீங்க ஜெபிச்ச யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நிறைய நேரத்துல நிறைய சாட்சிகள் கேட்டிருக்காரு. யார்ட்டாச்சும் கடன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 50,000 ரூபாய் இருக்கலாம். அது கேட்டு கேட்டு பார்த்து கிடைக்கவே கிடைக்காது. இல்ல ஒரு விஷயமா அந்த இடமா விற்கிறதா கிடைக்கவே வராது, விற்காது. இப்போ ரீசெண்டா கூட இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்துட்டு போனாங்க சர்ச்ல. அவங்க மகளுடைய திருமணத்துக்காக அடிக்கடி ஜெபம்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டு அவங்க லேண்ட் ஆந்திராவில் இருக்குது, அதை விற்கணுங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் செய்வார். கொஞ்சம் கஷ்டம்தான், நமக்கு கஷ்டமா தெரியும், வேதனையா தெரியும். யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டர் கரெக்டா என் பொண்ணுக்கு திருமணம் வருது, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் ரொம்ப நாள் விற்க முடியாத இடத்தை கர்த்தர் விட்டு கொடுத்தார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இவங்க அவங்க சொல்ல ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு இடம் விற்கணும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி இடத்தை வித்திருந்தா என்ன இருந்திருக்கும்? நம்மள மாதிரி லட்சங்கள் இருந்தாலும் அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும்? என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவோம், உங்க கையில ஓட்டக்கை இருக்கிறது எல்லாம் என்ன ஆயிடும்? திடீர்னு வந்துச்சுன்னா அவங்க வாங்கி வச்சுக்கிறது இதாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சில நேரம் கொடுக்கவே மாட்டாங்க சில வேலைகளை. ஏன்னா நீங்க கொடுத்து யாருக்காச்சும் எடுத்துட்டு வந்துடுவீங்க, கொடுத்துட்டு வந்துடுவீங்க. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு தெரியும் உங்க குணம், ஆண்டவருக்கு தெரியும் உங்க கை எப்படின்னு, ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாய் எப்படின்னு, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் இனிமே அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. ஆகவே இப்பவே வித்துட்டா திடீர்னு என்ன வரும்? ஒரு கார் வாங்கிடலாமா? அடுத்து எல்லாரும் பீரோ வாங்கிட்டு இருக்காங்க, இல்ல ஏசி இருக்குது, இதை வாங்கிடலாமா பாட்டலாம், மொத்தத்தை என்ன செஞ்சிருவோம்? திருமணம் வரும்போது அதுல 1 பைசா கூட என்ன செய்யாது. ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவர் நேர்த்தியாய் நேரத்தில் செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப அம்மாவோட விஷயத்துக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கல்யாணத்துல குறைவாச்சு உண்மைதான், ஆனா தேவையில்லாம மரியம்மா இயேசு கிட்ட போய் ஏன் நோண்டணும்? எனக்கா கேள்வி வந்திருக்குதா? நம்மளே அப்படி வாசிட்டு போயிட்டோம். நாங்க தான் உட்காருக்கும் ஒரு 4 பேர் ஃபாஸ்டிங் பையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வசனத்தை, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் யோசிக்கும் போது பேசிட்டு இருக்க நினைவுபடுத்துற ஒரு காரியம் என்னன்னா, இந்த மரியம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு ஸ்டேஜை கொடுத்துடணும் அவங்க விரும்பினாங்க. ஏன்னா இயேசுடைய பிறப்பே இதோ சகல ஜாதிகளுக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் அளிக்கிற செய்தி உண்டாகட்டும். யார் பார்த்தீங்க? தேவதூதர்கள் தோன்றாங்க. தேவதூதர்கள் தோன்றி செய்தியை சொல்றாங்க. அவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய பிறப்பு தேவதூதருடைய முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. இவ எல்லாருக்கும் யாரா இருப்பார்? இரட்சகராய் இருப்பார் என்கிற செய்தி உள்ள வருது. அடுத்து யாரு யாரு அப்படியே சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, எலிசபெத் வாழ்த்துறாங்க. இன்னும் 12வது வயசுல ஆலயத்துல போகும்போது பாருங்க, அதுல தேவ மகிமையை சொல்றாங்க, தேவனுடைய மகிமையை அவங்க கேள்விப்படுறாங்க. தேவதூதர்கள் வந்து அந்த சாஸ்திரிகள் வந்து அவருக்கு முன்னாடி பணிகிறாங்க. யூதருக்கு ராஜாக பிறந்தவர் எங்கே? அப்பனா மரியம்மாவுக்கு இயேசு மேல அது எல்லாம் உள்ளத்தை வச்சுக்கிட்டு, எப்படியாவது இயேசுவுக்கு ஒரு சான்ஸ் நான் என்ன செஞ்சிடணும், உருவாக்கி கொடுத்துடணும். ஏன்னா அம்மாவோட ஆசை. இன்னைக்கு எல்லாரும் சொல்லட்டுமா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது நீங்க நம்பி இருக்கலாம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துடலாம், இல்ல அவங்க மூலமா உயர்த்திடுவேன் நீங்க நினைக்க. இல்ல 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 இல்ல, உங்க மேல தேவ அழைப்பு இருந்தால் உங்களை உயர்த்த வேண்டியதும் ஆண்டவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறவங்க கையை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கு, அவர் உயர்த்துவான்னு சொன்னார்னா உயர்த்த வேண்டி யாராதான் இருக்கணும்? அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அம்மா சொல்றாங்க, எப்படியாவது மனசுக்குள்ள இயேசு பத்தி தெரியும், இயேசுடைய தன்மை தெரியும், இயேசு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு வரப்போறான்னு தெரியும். ஆனா அம்மா எப்படியாவது தூண்டி விட்டு, இயேசுவை தூண்டி விட்டு என்ன செய்யணும்? ஏதாவது செஞ்சிட மாட்டாரா? எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கப்போ இயேசு சொல்றாரு, சரியா உனக்கும். அது கோபமெல்லாம் சொல்லல, அது வேற லாங்குவேஜ்ல ஆண்டவர் பேசுவாரு. சரியா, ஏமா என்னமா பிரச்சனை உனக்கு?
என்னுடைய வேலை என்ன அர்த்தம்? நான் மகிமைப்படுகிற நேரம் இன்னும். நல்லா கவனிங்க, நீங்க தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். உங்களை யாரும் உயர்த்த முடியாது. உங்களை யாரும், உங்க பணம் உங்களை உயர்த்தாது, உங்களுடைய திறன் உங்களை உயர்த்தாது, உங்களுடைய உழைப்பு உங்களை உயர்த்தாது. உங்களை அழைத்த தேவன் உயர்த்துவார் என்றால் அந்த உயர்வை வேற யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு ஆமை கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில உயர்வுக்கு அவரை மட்டும் நீங்க நம்புங்க. பைபிள் அழகா சொல்லுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி இருக்குது. யாரையுமா? யோசேப்புக்கு சின்ன வயசுல என்ன ஆச்சு? ஒரு தரிசனம், சொப்பனம் வருது. இவர் தலைவர் அடக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா? சொல்லிட்டு வந்த உடனே யோசி பாருங்க பாக்க, இப்ப யோசேப்புக்கு மனசு என்னவா இருக்கும்? அவங்க அப்பா இருக்கிறாரு, நல்ல செல்வந்தன், அண்ணன்மார் இருக்காங்க, நல்ல பலம் உள்ளவங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் என்னுடைய அப்பாவினால, என்னுடைய அம்மாவுடைய சொத்துனால நான் உயர்ந்துருவேன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அண்ணமாருடைய சப்போர்ட்ல மேல வந்துருவேன் நினைச்சிருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, முதலா யோசேப்பை விட்டு கர்த்தர் பிரித்தது அவருடைய தாய் தகப்பனையும் சகோதரர்களையும். சொல்ல போனா, நீங்க நம்புற பல பேர் கைவிடமோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல பொசசிவா ஒருத்தர் இருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணாம, நீங்க ஆண்டவரை நம்பாம, ஆண்டவரை பின்பற்றாம அவன் பார்த்துக்கிறவா. என் சகோதரன் இருக்கிறா என்னைக்கு சொல்றீங்களோ, உங்களை விட்டு பிரிக்கிற வேலை யார் செய்வார்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கும், ஐயோ அந்த டாக்டரா கைராசியான டாக்டர் அப்படின்னு வைங்க. ஆனா நீங்க போனீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ளதும் போய் பிச்சுக்கிட்டு வருவீங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு பொசசிவா ஒருத்தர் இருக்கிறார். பைபிள் அழகா சொல்லுகிறது, இங்க அழகா தேவன் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க தேவனுடைய நேரத்துக்கு என்ன செஞ்சுட்டுங்க, அப்படி சமூகத்தை காத்துருங்க. ஆண்டவர் நீங்க செய்ய வரல. ஏன்னா காத்திருக்கிறத எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை என்னைக்கு செய்ய போறேன், என்ன இதெல்லாம் இல்ல. வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல், சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தையை கையை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற. அப்படி என்ன அர்த்தம்? சரியா பேருக்கு ஆண்டவரை நான் என்ன செய்ய சொல்லுங்க, ஆண்டவரை நான் போகவா வேணாமா? அதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய. ஆண்டவரை நான் போறேன், பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவர் தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். ஆண்டவரை போகவா வேண்டாமா? ஆண்டவரை பல்லு வளர்க்கணுமா? ஆண்டவரை குளிக்கணுமா? பல்லு வளர்க்கணும், குளிக்கிறது நல்லது, உங்களுக்கு நல்லது இல்லையா? பக்கத்து உள்ளவங்களுக்கு என்னது நல்லது இல்லையா? பைபிள் அழகா சொல்லுங்க, நீங்கள் நாளும் தரிசித்து நடவாமல், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்த்தெல்லாம் போகாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பார்த்தெல்லாம் போகாதீங்க, அவர் மேல் நம்பிக்கை வச்சுப்போங்க. நீங்க போயிட்டே இருக்கும் போது உங்களுக்கு தர வேண்டியத, அவரை நம்பிட்டு போயிட்டே இருக்கும் போது அவர் தர வேண்டிய நேரத்துல தர வேண்டிய உயர்வுல கத்த நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நமக்கு ஏமாத்தம்? ஏன் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடுறோம்? ஆண்டவர் எனக்கு நாளைக்கே வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் தெரியும், அப்பா இதெல்லாம் நாளைக்கு கொடுத்தா உன்னால என்ன செய்ய முடியாது, தாங்க மாட்டேன். நீ போயிட்டே இரு, உனக்கு தேவையான நேரத்துல நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நான் அதிகமாக நேசிக்கிற பரமபிதா உங்க ஊழியத்துல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் பண்ணுங்க, போயிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்பிட்டு போயிட்டே இருங்க. கிடைக்கலையா என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ஆண்டவரை போச்சு ஆண்டவரே உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண. நிறைய பேர் சொல்ல தானே, அப்படியே கணவருக்கா ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் முடிச்சு இந்த தென்மை என்னைக்கு எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நம்பிட்டு போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க நம்புகிற உங்க வாழ்க்கையை யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் நம்பினவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க வேலை போயிட்டே இருங்க, நம்பிட்டு போயிட்டு. ஆண்டவரை இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லாம இருக்கலாம், சின்ன சின்ன காரியங்களை நல்லா செஞ்சுட்டு போகலாம், எதிர்பார்க்க பெரிய காரியங்கள் இல்லாம இருக்க. அவன் சொல்ல, ஆண்டவரே எனக்காக சிறந்ததை வச்சிருக்குங்க, அதற்காக நன்றி. இப்ப எனக்கு கிடைக்கல, ஆனா நிச்சயமாக நான் நினைச்சதை பார்க்கலாம் சிறந்ததை கொடுப்பீர் என்று கவலையில் அல்ல, அப்படியே சந்தோஷமா போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிறைய நேரத்துல
நம்மகிட்ட இல்லைங்கும் போது கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பாவே உங்களை குறிச்சு அவ்வளவு கவலைப்படும் போது உங்களை உண்டாக்கின பரமபிதா எந்த அளவுக்கு கவலைப்படுவார், எந்த அளவுக்கு இந்த பெஸ்ட கொடுக்க நினைப்பார். அல்லேலூயா. திரும்ப உங்களுக்கு திருக்கமா சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில் இன்னும் சிறந்தது காத்திருக்கிறது. நீங்க அவரை மட்டும் நம்புங்க. இழப்புகள் வரும்போது கூட நீங்க நம்புங்க. எந்த ஏது இல்லாத போது இருக்கும்போது கூட நம்புங்க. ஏன்னா அவர்களை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். மனுஷன் வேணா மாறலாம் பிரதர், மனுஷன் வேணா விலகலாம், ஆனா உங்களை விட்டு விலகாத ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ரைட். சோ மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய நேரத்துக்கு என்ன செஞ்சுட்டுங்க. ஏன்னா இப்ப அழுது நீங்க வாங்கிட்டீங்கன்னா சில வேளைகளை சிறந்தது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ரைட், வாசிக்கலாமா? அடுத்து மூன்றாவது காரியம், ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு நான் போக விரும்புறேன். அதுக்கு நான் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது காரியம் என்னன்னு பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ரெண்டாவது, ஸ்ரீயே உனக்கும் எனக்கு என்னப்பா என் வேலை, அம்மா நீ என்ன புஷ் பண்ணாத, எனக்கான நேரத்தை என்ன செய்வேன், என்னுடைய பரமபிதா எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்க எல்லாரும் சொல்ல, உங்க உயர்வுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க மனம் திரும்புகிற வரைக்கா இருக்கலாம், ஒருவேளை அவரை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நேரமா இருக்கலாம், ஒருவேளை அவரை சார்ந்து இருக்கிற நேரமா இருக்கலாம். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. அவரை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். உங்க ஏற்ற காலத்தை செய்ய வேண்டிய நிச்சயமா அவர் செய்வார். ஓகேவா? மூன்றாவது காரியம் பார்க்கலாமா? இப்ப அந்த ரெண்டு காரியம் சொல்லுங்க பார்க்க. மூன்று காரியம் பார்த்து நினைக்கிறேன். ரெண்டு காரியம் பார்த்துறோம். ஒண்ணு, என்ன பண்ணுங்க, தேவனை தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது, தேவனுடைய நேரத்துக்கு காத்திருங்க. மூன்றாவது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, தேவன் சொன்னபடி செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு ரெண்டு பேரை பார்த்து, ஏன்னா இது ரொம்ப, இப்ப நான் நான் பேச ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இதெல்லாம் நார்மலா நான் பேசி முடிச்சிட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் சொன்னா அதன்படி செய்யுங்க. இந்த அம்மாவுக்கு கோபம்லாம் ஒண்ணு வரல, ஏன் வேலை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா எனக்கு இப்ப செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்ல, டைம் இல்ல, இப்ப இது சரியான நேரம் இல்லைன்றார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் முடிச்ச பிறகு அப்ப அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேலைக்காரர்களை பார்த்து அவ சொல்றபடி என்ன செஞ்சு போங்க. எல்லாம் சொல்லுங்க, அவ சொன்னபடி செய்யுங்க. ஓகே, இது ரொம்ப கவனமா கேளு. என்ன பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்றோம். நிறைய பேரு அவ சொல்றபடி செய்யறதில்ல, நிறைய பேரு வேற யாருக்கோ அவர் சொன்னதை நம்ம வாங்கி அதன்படி செய்யறோம். புரியல நினைக்க, திரும்ப வார்த்தை சொல்றேன். பல நேரத்துல அவ சொன்னதை நம்ம செய்யாம வேற யாருக்கோ ஆண்டவர் சொன்னது அவங்க செஞ்சதுனால அந்த சாட்சியை கேட்டு அப்படியே உள்வாங்கி அதை என் வாழ்க்கையில செய்ய நம்ம ட்ரை பண்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், the most dangerous ஆன விஷயம் என்னன்னா, பிறருடைய சாட்சியை அப்படியே உள்வாங்கிறது. கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பீட்டர் பிரதருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிடான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அற்புதம் அவருக்கு ஏற்றபடி ஆண்டவர் அவருக்கு சொன்னபடியா இருக்கும். அவர் என்ன செய்வார், நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சா, என்ன செஞ்சா, நான் அதை கொடுத்த, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தா. இதை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்டு ஐயோ பீட்டர் பிரதருக்கு செஞ்சார்ல, அதே மாதிரி செய்ய போற, அற்புதத்தை செய்யறோம், அற்புதத்தை தூக்குறோம். ஆனா பைபிள் அழகா சொல்லுகிறது, எல்லாரோடும் கர்த்தர் எல்லா நேரத்திலும் தனித்தனியாக என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் பேசுவார். இப்ப சாட்சி சொன்னாலும் நிறைய பேர் என்ன நினைக்க தெரியுமா, அங்க இருக்கிறத நம்ம எடுத்துடுறோம், ஆனா ஆண்டவர் உள்ள பேசினார் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடுறோம். உங்களுக்கு புரிஞ்சவங்க ராமேன் சொல்லி, ஏன்னா இதை புரிய வச்சுதான் நீங்க போக போறேன். ஏன்னா இனி நான் பேச போற ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் என்ன பண்ணாராமா, ஜாம் பண்ண போனாராம். அவருக்கு பயங்கர வயிறு வலி. என்ன வலி எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்றத பார்த்தா பாஸ்டர், நீங்க பேசுறத பார்த்தாலே தலைவலியா இருக்கு. ஓகேவா? வயிறு வலி, வயிறு வலி விழுந்து ஜாம் பண்ற, விடாப்படி ஆண்டவரே எனக்கு வயிறு வலி, உண்மைதான் நம்புறேன், உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், அப்படியே ஜாம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர் தோன்றிட்டு, மகளே உன் வயிறு வலி தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா, இந்த மலைக்கு போ, நல்லா கவனிங்க, அந்த மலைக்கு போ, அங்க மலையில ஆண்டவர் ஒரு செடியை காமிக்கிறார், ஒரு பிளான்ட்டை காமிச்சு இதை எடுத்துட்டு வந்து அரைச்சு குடிச்சேன்னா உனக்கு வயிறு வலி சரி. இவர் நேரா கிடைச்ச உடனே எஞ்சி குடுகுடுன்னு ஓடுறார். ஓடி போயிட்டு வந்து அந்த செடியை வாங்கி அரைச்சி உள்ள குடிச்சிட்டாரு, வயிறு வலி
எல்லாம் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு வயிறு வலி சொல்லலாம், தாராளமா என்னாச்சு, சரியாயிடுச்சு. அடுத்து 2 நாள்ல 1 வாரம் கழிச்சு அவருக்கு திரும்ப வயிறு வலி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரே வயிறு வலி மாதிரிதான், அதுதானே. உடனே இவர் என்ன பண்ணாரா, குடுன்னு ஓடினாராம். ஓடி போய் அந்த மலையை தேடி பார்த்தாராம். அங்க இருக்க செடியை பறிச்சு வந்தாராம், அரைச்சாராம், குடிச்சாராம். வயிறு வலி நிக்கல, வயிறு வலி அதிகமாயிடுச்சாம். இப்போ இதுல இருக்கிற ரகசியம் என்னன்னா, மருந்து இலை அந்த அந்த செடி அல்ல மேட்டர், அதல்ல விஷயம். கர்த்தர் சொன்னார் என்பதுதான் மேட்டர். God spoke. ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் என்னோட உணர்த்தினார் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் பீட்டர் பதற்கு ஆண்டவர் பேசினார், அதுபடி செய்தார், அதுபடி அற்புதம் நடந்தது. ஆனா அதே உங்க பிரச்சனை இல்ல, அவர் உங்களோடு பேசலையே. இன்னும் அப்படி பேசாத போது நீங்க அவர் செய்ததை டிட்டோவா நீங்க பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்குள்ள பிரச்சனைக்கு அவருக்கான பதில் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனா எல்லாருடைய சாட்சியில கற்றுக்கொள்ற ஒரு யாருன்னா, கர்த்தர் சொன்னபடி செய்தால் அதன் மூலமாய் அற்புதம் நடந்தது. இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பலருடைய சாட்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, பலருடைய நல்ல செய்திகளை கேட்டு இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆனா அது நடக்கணும்னா ஆண்டவர் உங்களோடு அதை குறித்ததான ஆண்டவருடைய தனித்துவமான சத்தத்தை நீங்க கேட்க பழகணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 பேருக்கு ஒரே கடன் தான், ஆனா 2 பேருக்கு சொல்யூஷனை கத்த வேற வேறையா கத்த கொடுப்பா. நீங்க அவருடைய சொல்யூஷன் உள்ள தூக்கி போட்டு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா மேல ஏற்கனவே உங்க மேல பொசசிவா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பக்கத்துல பாச்சல ஆண்டவர்கிட்ட தைரிய சத்தமா சொல்ல, ஆண்டவர்கிட்ட அற்புதங்கள் குறைவல்ல, ஆண்டவர்கிட்ட அற்புதங்கள் நிறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில திண்டாட்டத்தை கத்த கொண்டாட்டமாய் மாற்ற என்ன செய்யணும்? அவர் சொன்னபடி, அழகான வார்த்தை, அவர் சொன்னபடி செய்யுங்க. உங்க வாழ்க்கை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை கேட்கும் நிச்சயமா கத்த வசனத்தின் மூலமாகவோ இல்ல நாம் பேசும்போது தனிப்பட்ட விதத்துல ஆண்டு உங்களோட பேச ஆரம்பிப்பா. இதை செய் மக்களே, இதை நீங்க செய்யுங்க. இதை செஞ்சேன்னா உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் உண்டாகும். ஆண்டவர் சொன்னா நீங்க தாராளமாக இறங்கலாம். உதாரணம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி தெரியும். நமக்கு பிடிச்ச ஒரு நபர் இருக்கிறார், பேதுரு. இல்ல, இந்த பேதுரு என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். படகுல போறாங்க, பெரிய அலை வருது, இயேசு இடையில வர்றாரு, பார்த்தா பேய்ன்னு கத்துறான், அல்ல ஆவேசம் கத்துறான். கத்துற உடனே நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு என்ன சொல்லுவாரு? நீரே ஆனால் நானும் இந்த தண்ணியில இறங்கி நடக்க எனக்கு உத்தரவு கொடும், என அனுமதிங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வா அப்படின்னாரு. அதனால தலைவர் ஜம்முன்னு என்ன செஞ்சுட்டாரு? இறங்கிட்டாரு. இப்ப யோசிப்பாங்க பார்க்கலாம். இதை கேட்டுட்டு நல்லா கவனிங்க, இதை கேட்டுட்டு அப்போ நம்ம போறோம், இங்க எது கடல் எது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப யோசிங்க, உள்ள போனாலும் பாத்தீங்கன்னா பயங்கர கடல் அலைகள் வருது. இப்போ கேட்ட செய்தி அன்னைக்கு அடுத்த நாள் செய்தி கேட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கு போன வாரம் கேட்டிருப்பீங்க, நீ உங்களால் அலைகள் மேல என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, சதமா சொல்லுங்க, அலைகள் மேல நடக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே விசுவாசத்தில் ஏறி முடிச்ச உடனே ஆண்டவரை கேட்கலாம் கிடையாது. ஆண்டவரை இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லி குதிச்சீங்கன்னா, மகனே உன் வேலையெல்லாம் முடிச்சு என்ன செஞ்சுட்டு வா, மேல வாழ்ந்துருவார். ஏன்னா அங்கே பேதுரு நடப்பதற்கு அனுமதி கேட்கிறான், ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், கொடுத்ததுனால இறங்குகிறான், நடக்கிறான். அப்படியே முங்குனாலும் கத்த தூக்கிட ரெடியா இருக்கிறார். இதை கேட்டுட்டு நீங்க பொசுக்குன்னு என்னங்க எங்க தவிரக்கூடாது? இதோ சர்ப்பங்களையும் சேலையும் மிதிக்க நான் உனக்கு அதிகாரம் கொடுக்க. முதல்ல கேட்கணும், ஆண்டவரே மிதிக்கட்டா? இல்ல இது நீங்க சரியாதான் சொன்னீங்களா, இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா, கேட்டுட்டு மிதியாப்பா. அப்படி கேட்காம மிதிச்சேன்னா நேரம் எங்க போய் தான் உட்காரணும்? உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரிஞ்சவங்க மட்டும் கையை வச்சிடாமேன்னு சொல்லுங்க. டக்குன்னு எல்லாருடைய சாட்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடாதீங்க, அதுல காப்பி பண்ணாதீங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு கோர் சத்தியம் இருக்கு, அதுதான் தேவன் சொன்னார். உங்க வாழ்க்கையில அவங்களை
திண்டாட்டத்தை கத்த கொண்டாட்டமா மாற்றணும்னா உங்க வாழ்க்கையில தேவன் என்னிடம் சொன்னார் அப்படிங்கிற அனுபவத்துக்கு நேராக நீங்க வளர ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோட பேசினார் என்கிற அந்த அனுபவம் வருகிறதோ அந்த அனுபவமே உங்க வாழ்க்கையில தேவ மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா தேவன் பேசணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், அதனால எப்படியாவது என்ன செய்யுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்க எங்க போறீங்க? பாஸ்டர் கடன் இல்ல, வேலைக்கு போக வேண்டாமா, கடன் அடைக்கணும் இல்ல. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பாவம் பாஸ்டர் தான் என்னது ஊருக்கு நேர்ந்து விட்டவர் மாதிரி என்ன செஞ்சிடாரு, எல்லாத்துக்கும் பொசுன்னு கூப்பிடுறது இல்லையா, எல்லா பிரச்சனையும் அவர் மேல போடுறது. ஆனா பைபிள் அழகா சொல்கிறது, நீங்க ஒரு வளர்ந்த விசுவாசி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் தேவனிடமிருந்து சத்தத்தை கேட்க பழக வேண்டும். கேட்கணும் என்ன பண்ண தெரியுமா? அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளின் மேலே, ஏசையா ஏசரே அன்பு கூந்தி ஜீவன் தந்தி நேசிக்கிறே உம்மை தானே நினைவெல்லாம் நீதானையா. ஒவ்வொரு நாளும் அப்படி சத்தத்தை கேட்க நீங்க என்ன செய்யணும்? திரும்ப சொல்றேன், சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், குழுவா கூடி ஜெபிக்க, இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நீங்கள் தனியாக தேவ சத்தத்தை கேட்பதற்காக. எல்லாம் கையை கொடு சொல்லுங்க பார்க்க, நல்ல கையை குலுக்க சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வர்றது, ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க பழக்குவிப்பதற்காக. ஆமென். என் சாட்சி உங்க சாட்சியா மாறாது, உங்க சாட்சி என் சாட்சியா மாறாத. ஆனா உங்களுக்கு எனக்கு இருக்கிற பொதுவான விஷயம் கத்த சொன்னார். அப்போ நீங்க சாட்சியை காப்பி பண்ணாதீங்க, அதுக்குள்ள இருக்கிற கோர் சத்தியத்தை புரிஞ்சுக்க. கத்த பேசினா, கத்த சொன்னா நிச்சயமாய் நிறைவேற்றுவா. கத்தர் உங்களுக்கு கட்டளையிட்டா கத்த நிச்சயமாய் நிறைவேற்றுவா. கத்தர் உங்களோடு பேசினா நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கடைசியா 4வது காரியத்துக்கு நேரா வர போறேன். என்ன பாத்தீங்கன்னா, தேவன் சொன்னபடி நீங்க என்ன செய்யுங்க. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 4வது முக்கியமான விஷயம் வாசிக்கலாமா? எங்க இருக்குது? 6-7 வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 6-7 நாம சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 6-7 சத்தமா வாசிக்கலாமா? ஓகே. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அந்த திராட்சை ரசமாய் மாறிய தண்ணீர் ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, சேர்ந்து வாசி முடிச்சலாமா? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு மகிமையை கொடுக்க பழகுங்கள். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் கை வச்சுங்கப்பா. தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். இன்னும் சொல்லுமா, இப்படி இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனுக்கு மட்டும் மகிமையை செலுத்துங்க. ஓகே, இந்த விஷயத்துக்கு வர எத்தனை பேருக்கு பல இடத்துல நாங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் கற்சாடியை தெரிந்து கொண்டார்? நிறைய கேள்வி இருக்கலாம், நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் எடுக்கலாம். ஒருவேளை இதுல நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். ஜாடினா என்ன, கற்சாடினா நிறைய விளக்கம் கொடுக்கலாம். பட் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது அதிகாரத்தை கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த தெரிந்து கொண்ட ஒரு பகுதி இல்லையா? ரைட். அப்பனா அதுல தேவன் செய்கிற இந்த அற்புதத்துல தேவனுக்கு மட்டுமே மகிமை வர வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு தைரியமா சொல்றேன், தேவ பிள்ளைகளா உங்களை பார்த்து நான் சொல்றேன்,
உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் அவர் செய்கிற அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு அவர் ஒருவரை காரராக மாற வேண்டும் என்று கற்ற விரும்புகிறார். ஏன்னா நம்ம பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது வந்தா முகஸ்துதி சொல்லி செய்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்ல? ஒண்ணுமே இருக்கா? நமக்கு தெரியும். இங்க இருக்க நிறைய பேர் ஒருவேளை தெரிஞ்சுக்கலாம், இந்த அம்மாவை மட்டும் புகழ்ந்தா போதும், அம்மா உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது, உங்களை மாதிரி சமையல் செய்ய முடியுமா, உங்களை மாதிரி பேச முடியுமா, உங்களை மாதிரி கனம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்படியே குபு குபுன்னு மேலே ஏறி போவாங்க. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா? இந்த 2வது அதிகாரத்தை எடுத்ததுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் மகிமைப்படணும்னா அந்த இடத்துல ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் மகிமை போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறா, என் துதிய வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்ற மட்டும் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க தான் எல்லாம் சொன்னவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க, சத்தமா ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமென். எத்தனை பேர் ஆமென் போட்டீங்களோ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அந்த மகிமை யாருக்கு மட்டும்தான் போகணும்னா உங்களை அழைத்த ஆண்டவருக்கு மட்டும்தான் போகணும். என்னைக்கு நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ, என்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்திற்கு வேற யாருக்கு கிரெடிட்ட கொடுக்கிறீங்களோ அன்றைக்கு அவர் மிக மிக வேதனையா இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறவர். உங்களை உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் உங்களை அதிகமாய் பொசசிவா இருக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் பிரியாணி செய்வீங்க? கையை வச்சுங்க பார்க்கலாம். எல்லாம் கையை வச்சுங்க. நம்ம டென்சிங்கெல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா, எப்படியாச்சும் இப்போ நானும் அவர்கிட்ட பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் எப்படியாவது பிரியாணி போட்டு தர மாட்டீங்களா அப்படின்னு. நான் அடுத்த டைம் கண்டிப்பாக வாங்க போடுறோம். ஓகே, ஏன் பிரியாணி சொல்கிறேன்னா இப்போ தான் கொஞ்சம் பிரியாணி இல்லை அப்படி இப்போ எல்லாம் ஆக்டிவ் ஆகிட்டே நினைக்கிறேன். ரைட், கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்யும்போது உங்கள் பையன் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டே, அப்பா அவங்க பிரியாணி எப்படி தெரியுமா, அவங்க பிரியாணி எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வரும் பாருங்க தப்புன. ஒண்ணு பிள்ளையாவது தொல்லையாவது மரியாதைக்க வீட்டு விட்டு வெளியே போறே இல்லையா, இல்லை வாய்மூட அடினோம் இல்ல. ஏன்னா நமக்கே அந்த கடுகடுப்பு இருக்குன்னா உங்களை கத்த அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வருவாராமா, ஆனா பொசுக்குன்னு தூக்கி யார்கிட்ட கொடுத்துருவீங்க, யார்கிட்ட கொடுத்துருவீங்க. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் மற்றவங்களை சார்ந்திருக்கதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். We are interdependent தான். ஆனா யாரும் யாரையும் நம்பி வாழல. ஆமென். வரல பக்கத்துல பார்த்து எல்லாம் சார்ந்துதான் வாழணும், ஆனா மனுஷன் நம்பி மட்டும் வாழக்கூடாது. என்னைக்கு நீங்க யார் பிரதர் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருக்க வேண்டிய நேரத்துல பிரதர் காணாம போயிடுவாரு. பாத்துக்கீங்களா? எல்லாரும் வாழ்க்கை வந்திருக்கும். கவலைப்படுங்க, நாளைக்கு வாங்க சரியா கொடுத்துருவேன், நாளைக்கு போய் நிப்போம், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல வீட்டுல நாங்களா ஜோக்கா சொல்லுவோம், பிரதர் வீட்டுக்கெல்லாம் வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க, ஏன் அப்புறம் வீட்டை பூட்டிட்டு நாங்க அடிச்சிருப்போம். நிறைய பேர் அப்படிதான். ஏன்னா வசனம் அழகா சொல்லுகிறது, வேற யாருக்கா இருக்கோ நடக்கும், ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நடக்காது. ஏன்னா உங்க காரியத்தை வேட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தர் நேசிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவ மற்றவங்களை விட உங்களை அதிகமா நேசிக்கிறவன். நேசத்துல கண்டிப்பாக என்ன இருக்கு, வழி இருக்கு. கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். இங்க பைபிள் பார்க்கலாம், விஷயத்துக்கு வரலாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இங்க அழகா இந்த வார்த்தை சொல்றார், தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இப்ப யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, 3வது நாள் நிறைய திராட்சை வந்திருக்கும், அப்படிதானே? நிறைய திராட்சை ரசம் இருந்திருக்கும். இப்ப யோசிங்க பார்க்கலாம், ஆண்டவர் திராட்சை ரசத்தை நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? இப்ப சர்ச்சிலே நடந்திருக்கு, இங்க நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் பக்காவா பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? வீட்டுல நிறைய பேர் வந்துட்டாங்க, 5 பேருக்கு நீங்க சமையல் பண்ணிருப்பீங்க. நம்ம ஐயா மாரெல்லாம் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆட்கள் எப்பவுமே இல்லை, என்ன தெரியுமா, சொல்லாமலாம் நிறைய பேர் கூட்டு வந்துடுறது இல்லையா? அங்க பார்த்து 5 பேருக்கு தான் சாம்பார் இருக்கு, ஆனா வந்ததோ சொல்லுங்க நம்ம ஆட்கள் செய்யறது தானே. நானும் என்ன உட்படலாம் 10 பேர். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பைபிள் காலேஜில் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்? ஒரு அம்மா சென்னையில் சொல்றாங்க, பாஸ்டர் நான் தண்ணி ஊற்றி கடலை மாவு சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னாங்க. இல்ல தண்ணி ஊற்றி அதை தண்ணியா மாத்திருவோம் இல்லையா? சாம்பார் கிடையாது, என்னது ரசம், ரசம் அப்படி மாத்திருவோம். இப்போ சாதாரண தண்ணியை ஊத்திட்டு போனோம்னா
வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆனா அதே நேரத்துல சாம்பார் போட்டுட்டு இருக்கிற பார்த்து தண்ணி ஊத்துறேன்னா பேச்சுக்காவது என்னவா இருக்கும்? சாம்பாரா இருக்கும் இல்லையா? ஆனா இயேசு என்ன பண்ணார்னா, தன்னுடைய அற்புதத்தை என்னை பின்பற்றி வர்றவங்க நம்பணுங்கிறதுக்காக யாருமே பயன்படுத்தாத, அது திராட்சை ரசத்துடைய ஒரு சுவை கூட இல்லாத, வெளியே புறக்கணிக்கப்பட்டிருந்ததானே, வெளியே வைத்திருந்ததான கற்றாடிகளை கத்த உள்ளே கொண்டு வருகிறார். யார்கிட்ட நன்மை வரும், இவங்கள்ட்ட இருந்து நன்மை வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த, யாரெல்லாம் நினைச்சு நீங்க கவனிக்காம வச்சிருந்த நபர்களை கொண்டு கத்த அற்புதத்தை செய்திருக்கிறார். யாரை நீங்க நம்புனீங்களோ அங்கிருந்து ஒண்ணு வந்திருக்காது. ஆனா யாரை நீங்க நம்பாம கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தீங்களோ, யாருனே தெரியாத ஆயிரக்கணக்கான நபர்கள் உங்க முன்னாடி வந்து ஆண்டவர் நீங்க நினைச்ச காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? என் ஆண்டவருக்கா தெரியும் யாரை கொண்டு வந்து நடத்துறோன்னு. நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு முறைய ஒரு ஃபார்மேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இல்ல. என் ஆண்டவர் அற்புதங்களின் அதிபதியாய் இருக்கிறார். இஸ் a miracle worker. அவர் அற்புதங்களின் அதிபதியாய் இருக்கிறார். பார்த்தாரு, இங்க பாரு, தண்ணீர் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏற்கனவே திராட்சை குறைபட ஆரம்பிச்சு, கம்மியா போயிடுச்சு. இதுல ஆண்டவர் தண்ணி ஊத்த சொல்லியிருந்தாருன்னா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு பெரிய அற்புதம் செஞ்சாராமா. ஏற்கனவே அந்த பானையில் என்ன இருந்துச்சு? திராட்சை இருந்துச்சு. அதுல இருந்தாலும் தண்ணி ஊத்தினாரு. அது இயற்கை தானே, சாதாரணமா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை, ஒருவேளை அது ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அந்த ஒட்டிட்டு இருக்கிற ரசத்தினுடைய தன்மை உள்ள வந்து ரசமா மாறின்னு சொல்ற கூட்டம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் சொன்னார், இப்ப நான் செய்ய போறதுல வேற ஒரு பையனும் என்ன செய்யக்கூடாது, கிரெடிட் எடுக்கக்கூடாது. இன்னைக்கும் ஆண்டவர் விரும்புற ஒரே ஒரு காரியம் தான், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா அந்த கிரெடிட்டை வேற யாருக்கு கொடுக்க கூடாது. கர்த்தர் கவனமா இருப்பார். ஏன்னா அவருக்கு வேற வேண்டிய கனம், அவருக்கு வர வேண்டிய புகழ், அவருக்கு வர வேண்டிய எல்லா புகழ்ச்சியும் எல்லா கனமும் அவருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றா தெரியுமா? இதெல்லாம் ஒதுக்கு, எதுக்கு தேவையில்லாம சொல்லி தூக்கி கொண்டு வந்து இதுல தண்ணி ஊத்தி ஐயோ எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆண்டவர் சொல்கிறார், வெளியே இருக்கிற கற்றாடி உள்ளே வருகிறது, உள்ளே தண்ணி கிளீன் பண்றாங்க, தண்ணி ஊற்றுகிறார்கள், அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இப்போ அவருடைய நல்லா கவனிங்க, அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும், தான் கூட வந்த சீஷர்களுக்கு தெரியும், இது ஏதோ இடத்துல கலப்படமான ரசம் அல்ல. எந்த இடத்துல தண்ணீர் ரசமாய் மாறாது என்று நினைக்கிற அதே இடத்துல சாத்தியமில்லாத காரியத்தை என் இயேசு சாத்தியமாய் மாற்றினார். குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றினார் என்கிற அந்த தைரியம் உள்ள வருது. இப்ப கவனிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்ப எல்லா கிரெடிட் யாருக்கு போயிருக்கும்? நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் நிறைய நேரத்துல. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கைராசியான டாக்டர் அப்படின்னுவோம் இல்லையா? ஐயோ அவர் மட்டும் இல்லாம இருந்தா, இந்த பாஸ்ட் மட்டும் இல்லைன்னா, அவர் மட்டும் இல்லைன்னா. ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதத்துல மிக்சிங் வருதுன்னு நினைச்சிட்டாருன்னா தலைவர் ஜூட்டு விட்டுருவாரு. ஏன்னா நீங்க ஆண்டவர் செய்த அற்புதத்தை யாருக்கு மாத்திருவீங்க? அவர் மட்டும் இல்லைன்னா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. நீங்க புசித்தாலும் குடித்தாலும், ஆண்டவரை நான் சாப்பிடுறேன், ஆண்டவர் உங்க உதவி இல்லாம இதை சாப்பிட முடியாத ஆண்டவரை, நான் தான் உழைச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ கானானுக்குள்ள போகும்போது என் கை, என்னுடைய திறன், என்னுடைய பலன் இதை சாதித்து என்று சொல்லாயாக. ஏன்னா இதையெல்லாம் சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அறிவுனால செஞ்ச சொல்லாம, ஏன் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சின்னதுக்கே ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியலன்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எதை நம்பி கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க திண்டாட்டத்தை கர்த்தர் கொண்டாட்டமாய் மாற்றுவார். ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து பாருங்க, ஆண்டவரே இந்த விஷயத்துல உம்மால் அன்றி எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இனி இதுல வேற யாரும் இல்லை என்னுடைய. அதனாலதான் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், ஆண்டவர் நம்ம எடுக்கிற எல்லா பிரயாசம் செய்ய விட்டுருவார். பார்த்துருக்கீங்களா? ஓடு எல்லாத்தையும் ஓட்டுவா, எல்லாம் பாட்டுவா. ஆண்ட தலைவர் கம்முன்னு உட்காந்துருப்பாரு. உட்காந்து கடைசி, ஆண்டவரே இப்பனாச்சும் வந்துட்டியா, எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டியா, எல்லா டாக்டரையும் பார்த்து வந்துட்டியா, எல்லா காரியம் எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டியா, எல்லா நபரையும் பார்த்து வந்துட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க?
இல்ல ஆண்டவரே அப்ப சொல்ல இப்ப வா. ஏன்னா இப்பதான் தெரியும் இனிமேல் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தார் இந்த அற்புதத்துல வேற எந்த மனிதர்களுக்கும் அதுல இடை இல்லை, அதுல அவளுக்கு எந்த துணை இல்லை. இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மட்டும் செய்தார் என்று அவங்க செய்ய ஆரம்பித்த பொழுது என்னைக்கு நாம் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறோமோ, உங்க வார்த்தையில் கவனமா இருங்க, வேணும்னு யாரும் என்ன செஞ்சிடாதீங்க. சொல்லுங்க. நமக்கெல்லாம் பழக்கம் இருக்கு, பொசுக்குன்னு எடுத்த உடனே ஆஹா உங்களை மாதிரி இருக்க முடியுமா அப்படின்றோம். நீங்க இல்லாம என்னால செய்ய முடியாது, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீ செஞ்சுட்டு வரையா, நீ என்ன செய்ய, ஆண்டவரே இந்த அற்ப பிரயோஜனமான இந்த ஊழியக்காரரை செய்ய நினைச்சேன், என்ன செஞ்சுட்டு இருக்க, நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த பலத்தை செஞ்சிருக்க, எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே பாத்துற, அவர் ஒரே துதிக்கு கனத்துக்கு பாத்துற. என்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு மட்டும் மகிமை செலுத்த தீர்மானிக்கிறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் எளிமையில் இருக்கலாமா, எல்லாம் எளிமையில் இருக்கலாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அழகா நம்ம கொஞ்ச நேரம் கேட்டோம், அதனால மனசார வாயார ஆண்டவர்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 50வது கொண்டாட்டத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அப்படியே கானாவூர்ல இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து அவர்களை கொண்டாட செய்தார். கர்த்தரோட மகிமையை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு உள்ள வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்ல, மற்றவங்க மாதிரி ஜெபிக்க சொல்ல போறது இல்லை, நீங்க மனசார சொல்ல போறீங்க. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை பார்த்து துதிக்கலாமா. ஷேகாட்டா லபரா ஹந்தராபா ரெகாட்டா லெரியாந்தா ரபாலாரபா உஷ்யாட்டா ரபாலாரபா. நன்றி ஆண்டவரே. நல்லா துதிங்க பார்க்கலாம். அப்பாவை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 4 காரியங்களை மனசுல வைங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரை தெரியப்படுத்துங்க மனசார. நீங்க கத்தி ஜெபிக்கணும், ஆனா உங்க உள்ளான மனசுல இருந்து இப்ப இருக்கிற திண்டாட்டம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு இது பாடா இருக்கப்பா, இது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறது ஆண்டவரே, நான் நிறைய பிரயாசப்பட்டுட்டேன். I have tried lot Lord. ஆண்டவரே நிறைய நான் பிரயாசப்பட்டுட்டேன். அப்ப அந்த நாள்ல உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தை தொடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். என் கணவரை தொடுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. என் வேலையை நீங்க ஆசீர்வதிப்பீங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை தொடுவீங்க விசுவாசிக்கிறேன். என்ன பினான்சியலை தொடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். என் சரீரத்தை தொடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீரே எல்லாம் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, நீரே எல்லாம். வாயை திறந்து ராபா டாகாட்டா ராடா ரியாண்டா ராபா. நீரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்க. இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு இருக்கலாம் ஒரு வேளையில ஆண்டவரே, நான் பொறுமையா காத்திருக்காம இருக்கலாம். ஏன்னா காத்திருக்கிற நேரம் தான் என்னை சரிப்படுத்துகிற நேரமா இருக்கலாம், என் அழைப்பை புரிந்து கொள்கிற நேரமா இருக்கலாம், என் தவறை சரிப்படுத்துகிற நேரமா இருக்கலாம். நான் கேட்கிற காலம், கேட்கிற காரியம் எனக்கு தேவையில்லாததா இருக்கலாம். அது இந்த தாமதத்தில் நான் வெளிப்படுகிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்முடைய காலத்துக்கு உம்முடைய நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க சிறந்த நேரத்தில் எனக்காக செய்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, நீங்கள் எனக்காக சிறந்ததை வைத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். சிறந்ததை ஏற்ற நேரத்தை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் ஊழியத்தில் என் குடும்பத்தில் ஆண்டவரே சிறந்ததை ஏற்ற நேரத்துக்காக வைத்திருக்கிறீர். ஏற்ற நேரத்தை தொழிலை வைத்திருக்கிறீர். அதற்காக பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. கிராச்ல இருந்து என்ன உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க நான் செய்யற ஆண்டவரே, என்னோட பேசுங்க இன்னைக்கு, என்னோட பேசுங்க. எப்ப எல்லாம் நான் இக்கட்டுக்குள்ள வரணும் என்னோட பேசுங்க. என் செவி உங்க சத்தத்தை கேட்கட்டும். நான் உங்க பிள்ளை அல்லவா, Lord I'm a child. நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா, என்னோட பேசுங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலமாய் பேசுங்க, உங்க வார்த்தையின் மூலமாய் என்னோட பேசுங்க ஆண்டவரே. வார்த்தைகள் மூலமாய் என்னோட பேசுங்க ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வமாயிட்டே, பேசாத கல்லோ மரமோ அல்லவே, நீ பேசுகிற தெய்வமே.
ஹalleluya. ஒரு நிமிஷம் அப்படியே கேளுங்க, அப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அப்படியே வசனத்து மூலமா எனக்கு காமிங்க ஆண்டவரே, என்னோட உணர்த்துங்க, என்னோட பர்சனலா பேசுங்க. பொதுவாய் பேசுறது அல்ல, என்னோட பர்சனலா வேணும் ஆண்டவரே. எனக்கு தனிப்பட்ட உறவு வேண்டும் ஆண்டவரே. உங்களோடு பேசுவதற்கு நான் நேரத்தை ஒதுக்குகிறேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் பேசணும், அது மெல்லிய சத்தத்தை கேட்கணும், அவருக்கு நேரத்தை நீங்க செலவு பண்ணியே ஆகணும். உங்களுக்கு நேரம் செலவு பண்ண முடியலன்னா அங்க அற்புதம் வெளிப்படாது, அற்புதம் வெளிப்படாது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எப்படி கச்சாடிகளில் ஆண்டவர் எந்த கலப்பு நாங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தினீரோ, அப்படியே என் வாழ்க்கையில நீ விரும்புகிறபடி ஆண்டவரே, நீ விரும்பின வண்ணம் ஆண்டவரே, விரும்பின இடத்திலிருந்து விரும்பின பகுதியிலிருந்து அற்புதம் வருவதாக, 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 வருவதாக. ஹalleluya. தேன் மரத்துல இருக்கலாம், ஆனால் ஹalleluya, ஹalleluya, சிம்சோனுக்கு தேன் பட்சிக்கிற இடத்தில் வந்தது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு அவர், நீங்கள் அல்ல, அவர் எதை வேண்டாலும் செய்வார். ஹalleluya, ஹalleluya. அவர் காற்றில் இருந்து காடைகளை கொண்டு வர முடியும். ஹalleluya. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை அவர் போஷிக்க அவருக்கு முடியும், அவருக்கு முடியும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மெத்தடின் படி அல்ல, உங்க சித்த எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீங்க விரும்புறபடி செய்ய ஒப்பு கொடுக்கிற எல்லாம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய மகிமை உங்களை தொட போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டாட செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கான டே ஆஃப் செலிப்ரேஷனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரகடல ரபா ஹுஷேகே லரியாந்த ரபா ரகடல ரஹத நிறையாத இடத்தில் கத்த கதவுகளை திறக்கிறார். நீங்கள் நினைக்கிற இடம் அல்ல, நீங்க பார்க்கிற படியே அல்ல. கர்த்தருடைய வழி வனாந்தரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய பாதை செங்கடலில் இருக்கிறது. நீங்கள் எங்கே அற்புதம் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர். அவரை நம்புங்கள், அவர் மகிமையை கொண்டு வர அவர் வல்லவர். அவரை தவிர வேற யாருக்கு மகிமை இல்லை, அவரை தவிர வேற மகிமை வேற யாருக்கு இல்லை, அவருக்கு தவிர மகிமை வேற யாருக்கு இல்லை. செங்கடலிலே கர்த்தர் வழியை உண்டாக்கினார், அவருக்கு மகிமை செலுத்துங்க. நம்ம வேலை அவரை மட்டும் நம்புறதுதான். உங்களுக்கு தேவை பாதை, அந்த பாதை எப்படி வேணாலும் அவர் உருவாக்குவா. ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன காய்ச்சுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. செய்த காய் சோத்திரம் கிடைக்கலையா அப்பா, இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நினைச்ச காரியம் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தாலும் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அதுக்கு எனக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம், அது எனக்குரியதா இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய தகப்பன் சிறந்ததை எனக்காக தீர்மானிக்கிறவர், எனக்காக சிறந்ததை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். You will do the great things, you will give me the best of the best, Lord. எல்லா சிறந்ததை கொடுப்பேன் விசுவாசிக்கிறேன். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. இப்பொழுதே ஆண்டவரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொண்டாட்டத்தை தடை செய்ததான வேதனையின் ஆவிகளாய், எல்லா வருத்தங்களின் ஆவிகளாய், எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளாய் இயேசுவின் நாமத்தை சிறைப்பிடிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர், திட்டமிட்டிருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலமும் உண்டாவதாக. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, கல்லறைகள் திறக்கப்படுவதாக, மரணத்தின் ஆவிகள் விலகுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம், ஆண்டவரே நாங்க எப்படி 50வது வருஷத்தை நாங்க செலிப்ரேட் பண்றோமோ, இந்த சபையும் எங்க மக்களும் செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் உண்டாகட்டும். நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
நான் வாழ்வதே உமக்காகத்தான், நான் நிற்பதே உம் கிருபைதான். நான் வாழ்வதே உமக்காகத்தான், நான் நிற்பதே உம் கிருபைதான். நான் அல்ல, என்னில் நீர்தானே, என் சுயமல்ல, உந்தன் விருப்பமே. நான் அல்ல, என்னில் நீர்தானே, என் சுயமல்ல, உந்தன் விருப்பமே. சுயம் சாக வேண்டும், நீராள வேண்டும், நான் சிறுக வேண்டும், நீ பெருக வேண்டும். உமக்காய் வாழ்வேன் ஐயா, உமக்காய் வாழ்வேன் ஐயா. நான் அல்ல, என்னில் நீதானே, என் சுயமல்ல, உந்தன் விருப்பமே. என்னில் நீதானே, என் சுயமல்ல, உந்தன் விருப்பமே. சுயம் சாக வேண்டும், நீராள வேண்டும், நான் சிறுக வேண்டும், நீ பெருக வேண்டும். உமக்காய் வாழ்வேன் ஐயா, உமக்காய். கானா ஒரு கல்யாண வீட்டில் 2 காரியத்தை கர்த்தர் செய்தார். ஒன்று, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, தம்முடைய சீஷர்கள் தம்மிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக கர்த்தர் அதை செய்தார். 2 காரியங்களையும் கர்த்தர் அந்த ஒரே அற்புதத்தினாலே செய்தார். அதே போல நம்மிடத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் செய்வார். நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாகவும் கர்த்தர் அதை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களின் தேவன். நம் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவரிடத்திலே சொல்லுங்கள், நம்முடைய குறைகளை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது ஆண்டவர் அதை செய்கிறார். அதற்கு நல்ல தீர்வை உண்டு பண்ணுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான நல்ல விசுவாச வார்த்தைகளை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உற்சாகமாய் தட்டி நன்றி 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 ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் தம்முடைய மகன் மூலமா எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த அற்புதத்தை, முதலாம் அற்புதத்தை அந்த கானாவூருடைய கல்யாண வீட்டிலே கர்த்தர் செய்தீரதற்காய் நன்றி. அதே அற்புதத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்கள் வீட்டிலே இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காகவே அந்த வீட்டிலே முதலாவது அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய குடும்பங்கள்ல, எங்களுடைய வீட்டிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீர் நிறைவாக்குவீர். கண்டிப்பாய் நீர் எப்படி செய்ய போகிறீர், அதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். நாளை மறுநாள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலே வருகிற தேவதாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தூர பயணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.